கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. May all glory be to God's holy name today. ஜெபம் செய்வோம். Let us pray now. உத்தம இருதயத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. Let God give us grace that we could live with an honest heart. Amen. என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு, the topic of my message today is உத்தம இருதயத்தோடு பின்பற்றுங்கள். Follow him with an honest heart. உத்தம இருதயத்தோடு கர்த்தரை சார்ந்து இருப்பவர்களுக்கு தேவ பாதுகாப்பு காணப்படும். God's protection is assured to those who seek God with an honest heart. நீதிமொழிகள் 2:7. The book of Proverbs chapter 2 verse 7. அவர் நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். He holds success in store for the upright. He is a shield to those whose walk is blameless. நன்மைகளை வழங்குகிறார். ஆசா ராஜாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு நல்லதொரு பாடமாக அமையட்டும். He blesses them with goodness. Let the life of King Asa give us a good lesson. முதலாவது குறிப்பு, As my first point, ஆரம்பத்தில் ஆசா ராஜா உத்தம இருதயத்தோடு தேடினான். At the start, King Asa sought God with an honest heart. ஜெபம் செய்தான். One, he prayed to God. 2 நாளாகமம் 14:11. The book of 2 Chronicles chapter 14 verse 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். Then Asa called to the Lord his God and said, Lord, there is no one like you to help the powerless against the mighty. Help us, Lord our God, for we rely on you, and in your name we have come against this vast army. Lord, you are our God. Do not let mere mortals prevail against you. தேவன் துணை நின்றார். God helped him. ஜெயத்தை கண்டான். He saw victory in his life. இரண்டாவது குறிப்பு, As my second point, காலம் போக ஆசா சிரியா ராஜாவை சார்ந்து கொண்டான். as time went on, King Asa leaned onto the king of Syria. 2 நாளாகமம் 16:7. The book of 2 Chronicles chapter 16 verse 7. அக்காலத்திலே ஞான சிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. At that time Hanani the seer came to Asa king of Judah and said to him, because you relied on the king of Aram and not on the Lord your God, the army of the king of Aram has escaped from your hand. மனித பலத்தை சார்ந்தான். One, he leaned under the strength of man. தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை. Two, he did not lean on the power of God. ஆரம்பம் கர்த்தரை சார்ந்து உத்தம இருதயத்தோடு வாழ்ந்த நாம் நாளடைவில் we who leaned on God first and lived a life with honest heart, as time went on, எங்கள் பலத்தை சார்ந்திருந்தோம். we leaned on our strength. மனிதர்கள் துணை நிற்பதை விரும்பினோம். We welcomed the idea of people coming to our help. அதனால் ஜெயமில்லை, தோல்வி, வேதனை, மனம் திரும்பி உத்தம இருதயத்தோடு தேவனை சார்ந்து நன்மைகளை காண்போம். There was no success in our lives, there was defeat, there was suffering. Let us repent and live our life with an honest heart and experience goodness in our lives. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். May God bless this word of God. இயேசுவின் நாமத்தில் ஆமென். In the name of Lord Jesus Christ I pray, amen.